ஒவ்வொரு நாளும் திருநாள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா புது மாதத்தோட தொடக்க நாள். ஜூன் 1. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து இந்த வருஷத்துல வந்து பாதியை தாண்ட போறோம். ஸோ இந்த ஜூனோட 6வது மாசம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி 5 மாசம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு பாதி வருஷம் இருக்கு. அதை வந்து நம்ம எப்படி அமைச்சுக்கலாம். ஸோ அதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம மைண்ட் செட், மில்லினியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, புவர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரிச் டாட் புவர் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான ஒரு விஷயம் தான் வந்து நம்ம லைஃப்பை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் பேசுறது கேக்குதா இருக்கும்? சார் கேக்குது சார், கிளியரா கேக்குது சார். சூப்பர் சூப்பர் சார். தேங்க்யூ சார். அப்போ ரிச் டாட் புவர் டாட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நம்ம மைண்ட் செட், ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எப்படி அணுகுறோம். ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. ஒரு அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து தாஜ் கோரமண்டல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து பையனை வந்து கூப்பிட போறோம். 2 பசங்க அவங்கள கூப்பிட போறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன அப்படின்னா அங்க உள்ள வெயிட்டர், சப்ளையர், உணவு வந்து சப்ளை பண்றவருக்கு வந்து வெயிட்டருக்கு வந்து டிப்ஸ் தர்றாரு. 2000 ரூபா நோட்டை அப்படி தூக்கி போடுறாரு டிப்ஸா. ஸோ அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னே அவங்க அப்பா வந்து அந்த 2 பசங்கிட்ட ஒரு பையன்கிட்ட கேட்குறப்ப, நீ இங்க பாத்தியில, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. நான் அந்த எப்படியாச்சும் படிச்சு அந்த வெயிட்டர் மாதிரி வரணும். ஒரு தடவை டிப்ஸே வந்து இந்த மாதிரி 2000 ரூபா கிடைக்குது அப்படின்னு சொன்னான். அதே இன்னொரு பையன்கிட்ட கேட்டார். அவன் வந்து இந்த டிப்ஸ் கொடுக்குற ஆளா வரணும் அப்படின்னு. இப்போ நடக்கிற விஷயம் ஒண்ணுதான். அப்போ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கு, அதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ லைஃப்ல வந்து எந்த விஷயம்னாலும் சரி, நீங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து அட்டைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மளோட மைண்ட் செட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட் தானே? எல்லாருமே அக்ரி பண்ணிட்டீங்கன்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சேட் பாக்ஸ்ல வந்து எஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து அஃப்ரெஷ் என்ன ஃப்ளேவர் எடுத்தீங்க எல்லாரும்? நான் வந்து காஷ்மீரி அஃப்ரெஷ், காஷ்மீரி கவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக வந்து காஷ்மீரி அஃப்ரெஷ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அஃப்ரெஷ். இப்போ மாசமான பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அதிகமாக வந்து மலச்சிக்கல் இருக்கும் நிறைய சாப்பிட்றதுனால. ஆனால் மலச்சிக்கலுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா குங்குமப்பூ யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறக்காண்டி என்ன சொல்றாங்க, பேபி வந்து கலராக பிறக்கும். ஸோ அதுக்குள்ளேயுமே அந்த மைண்ட் செட் இருக்கு. ஒருத்தவங்க வந்து என்ன விஷயத்த எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த மைண்ட் செட்டு தான் வந்து தீர்மானிக்கும். இப்போ பேபி கலரா பிறக்கும் அப்படின்னோடனே எல்லாரும் என்ன செய்வாங்க, காஷ்மீர்ல இருந்து இல்லாட்டி ஃபாரின்ல இருந்தெல்லாம் குங்குமப்பூ வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படிதானே? அப்போ வந்து அந்த ஒரு சின்ன விஷயம்தான் அவங்க மைண்ட் செட். நேரடியாக அதை சொல்லாம மறைமுகமா நம்மளுக்கு சொல்லும் போது அந்த மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆகுது நம்மளுக்கு வந்து. அப்போ நம்ம லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது, நெகட்டிவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி எந்த சுச்சுவேஷன்னாலும் நம்ம வந்து, ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வாழ்க்கையில வந்து எல்லா நாளும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது. ஸோ ஒரு நாள் நல்ல நாளா இருக்கும், ஒரு நாள் பேட் டேவா இருக்கும். ஸோ ஒரு நாள் வந்து நார்மலா போகும். ஆனா எல்லா நாளுமே வந்து நம்ம வந்து எப்படி நடந்துக்கிறோம் அது வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அந்த டென்னிஸ் பிளேயர் சொல்லுவாங்க, கிருஷ்ண, அவர் பேர் மறந்துச்சு. அவர் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸா வந்து சாம்பியனா இருக்காரு டென்னிஸ்ல வந்து. ஃபெடரிக் ரிச்னு நினைக்கிறேன் அவர் பேரு, சரியா ஞாபகம் இல்லை. ஸோ அவர் வந்து என்ன அப்படின்னா எப்பயுமே ஒரு லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 hours மேட்ச், அவ்வளோ லாங் மேட்ச்ல அவர் வந்து வின் பண்றாரு. அவர் தொடர்ச்சியா வந்து விம்பிள்டன் சாம்பியனா இருக்கார் 20 வருஷத்துக்கு மேல. ஸோ எப்படி அவரால் முடியுது அப்படின்ட்டு அந்த அப்பனண்ட் தோத்த வந்து கோச்கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு வந்து அவருக்கு வந்து ஒரு சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்ல வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா 20 வருஷமா அந்த சாக்லேட்டை தொடவே இல்லை. விம்பிள்டன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அவன் வந்து இந்த சாக்லேட்டை விடணும் அப்படின்னு டிட்டர்மெண்ட் பண்ணா இந்த சாக்லேட் வந்து தொடவே இல்லை. ஆமா, இப்போ இந்த ஜெயிச்சனையுமே வந்து என்ன அப்படின்னா இந்த டென்னிஸ்ல ஜெயிச்சனையுமே
எல்லாருமே அப்போ ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிப்பாங்க. அப்போ அந்த தோத்த இவர் வந்து அவருக்கு பிடிச்ச சாக்லேட் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட்டை தான் gift பண்ணியிருக்காரு. அந்த சாக்லேட், ஆமா, நான் இப்போ வந்து சாக்லேட் கொடுத்தேன். அதுல ஒரு பீஸை உடைச்சி அதை வந்து எட்டா உடைச்சி அதுல லைட்டா எடுத்துட்டு இது பண்ணாரு. ஸோ அப்போ அதான் வந்து டிசிப்ளின் அப்படி மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஜெயிச்சிட்டோம்ல, இனிமேல் சாப்பிட்டா ஒன்றாகாது. இப்போ நிறைய பேர் வந்து சபரிமலைக்கு போறதே என்ன செய்வாங்க, வந்து எப்படா மாலையை கலட்டலாம், எப்படா நான்வெஜ் சாப்பிடலாம், அந்த மைண்ட் செட்லயே மலையை விட்டு இறங்குவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா புவர் மைண்ட் செட். ஒரு விஷயத்த வந்து ஒரு டெம்பரரியா பண்றது. அப்போ ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம லைஃப் டைம் அச்சீவ் பண்றதா வந்து என்ன அப்படின்னா உண்மையான ரிச் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். அதான் வந்து மில்லினியர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மண்டேயும் நம்ம வந்து மைண்ட் செட் மண்டேவா ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு வந்து என்னன்னா மில்லினியர் மைண்ட் செட்ல என்ன விஷயம் பார்க்க போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்திரிக்கிறது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில நான் அதிகாலை எந்திரிக்கிறது நல்லது, 4 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 4 மணிக்கு எந்திரிக்கிறது நல்லது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ பால் போடுறவங்களும் பால்காரங்களும் பேப்பர் போடுறவங்களும் அவங்க தான் வந்து என்ன செய்வாங்க, பணக்காரன் ஆயிருக்கணும். அவங்கெல்லாம் ஏன் ஆகலை? ஸோ அவங்க அதிகாலையில எந்திரிச்சுறாங்க, 3:30க்கு 4 மணிக்கு அப்படிலாம் எந்திரிச்சுறாங்க. அப்ப 4 மணிக்கு நீங்க எப்படி எந்திரிக்கிறீங்க, உங்க என்ன மனநிலையோட எந்திரிக்கிறீங்க, அதான் வந்து முக்கியம். ஸோ அப்ப நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா இப்ப 4 மணிக்கு எந்திரிக்கிறவங்க வந்து சக்சஸ்ஃபுல் கிடையாது. 4 மணிக்கு என்ன பர்பஸோட எந்திரிக்கிறீங்க, அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு நோக்கம் இருக்கா? இப்போ 8 மணிக்கு நீங்க எந்திரிச்சாலும் உங்க டே வந்து எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட சக்சஸ். இப்போ இதய நல்லெண்ண ஓனர்கிட்ட வந்து கேட்டாங்க உங்க வெற்றிக்கு ரகசியம் என்ன. அவங்களுக்கு தெரியும் ஆனந்தம் நல்லெண்ணெய் இதய நல்லெண்ணெய், அண்ணன் தம்பி 2 பேரும் செஞ்சாங்க. இப்போ 2 பேர்ல இருந்து அவர் வந்து எப்படி வேறுபடுறாரு அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, எங்க ஊர்க்காரங்களாம் வந்து கடின உழைப்பாளி, போய் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்ப என்னன்னா ஒரு கடையை திறக்கிறது அவங்க தான் முத ஆளா போய் திறப்பாங்க. நான் வந்து என்னோட மில்லுக்கு போறதே வந்து காலையில எந்திரிச்சிட்டு நான் பேப்பர்ல கரண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு போவேன். கரண்ட் நியூஸ்னா இந்த செய்தி இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் வந்து. அவர் வந்து பிசினஸ் ரிலேட்டடா செய்தி, லேட்டஸ்ட் அப்டேட் என்னெல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் 11 மணிக்கு தான் நான் வந்து என்னோட ஃபேக்டரிக்கே போவேன் அப்படின்னு. ஸோ அப்போ அதுதான் வந்து ரியாலிட்டி. அப்போ என்ன நோக்கம்? இப்போ அங்கே போய் கடை திறக்கிற நோக்கம் கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டிருக்காரு. இப்போ ஓனரோட வேலை என்னன்னா அந்த பிஸ்னஸை எப்படி அடுத்த லெவல் டெவலப் பண்ணுறது. ஸோ அடுத்து வந்து எப்படி வந்து நம்ம பர்ச்சேஸை வந்து கம்மி பண்ணி வாங்குறது, கஸ்டமர் வந்து எப்படி உள்ள கொண்டு வர்றது, இதை வந்து பிளான் பண்ணுறது தான் ஓனரோட வேலை. ஏன்னா ஓனர் எல்லாருமே போய் போய் உட்காந்து அங்கே கடையில் திறந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு மில்லினியர் மைண்ட் செட் வந்து இப்போ காலைல 4 மணிக்கு எந்திரிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, என்ன பர்பஸோட நீங்கள் வந்து எந்திரிக்கிறீங்க அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பர்பஸ் இல்லாமல் டெய்லி நானும் வந்து அவங்க ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நானும் 4 மணிக்கு எந்திரிக்கிறேன், சந்தியாவந்தனம் பண்ணுறேன், 4 வேளை பூஜை பண்ணுறேன், எனக்கு கடவுள் வராத கடவுள் உனக்கு மட்டும் எப்படி வந்தார் பாபா அப்படின்னு ரஜினி படத்தில் டெல்லி கணேஷ் கேட்பாப்புல. அது மாதிரி வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஆட்டிடியூடோட என்ன மைண்ட் செட்டோட என்ன பிளானோட நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ வந்து என்னன்னா எதுவுமே வந்து பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களோட கோலுக்கு இந்த மார்னிங்கை வந்து என்ன செய்யணும். இப்போ நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணும்னு தெரியாமலே இருப்பாங்க. சும்மா பேப்பர் படிக்கிறது, டீ குடிக்கிறது, அரட்டை அடிக்கிறது. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து காலையை வந்து அதுக்கு வந்து நீங்கள் தூங்கவே செய்யலாம், உடம்பாத்தி ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அதான் வந்து சொல்றாங்க காலையில மில்லினியர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் 4 மணிக்கு எந்திரிக்கிற ஆளாக இருந்தால் சக்ஸஸ் ஆக மாட்டீங்க. நீங்கள் நிறையா பேர்சனை அதான் வந்து அனாயிங் நிறைய பேர் வந்து அனாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்திரிக்கிறனால நிறைய பேர் உங்களை திட்டணும். இவருக்கு வேலை இல்லை 4 மணிக்கு 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு 4 பேர் திட்டணும். அதான் வந்து அனாயிங் எவரிபடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மில்லியனர் மைண்ட் செட்னா அவரை மட்டும் எந்திரிக்காம அவர் வந்து என்னன்னா அந்த ஹேபிட்டை உருவாக்குற ஒரு பர்சனா மாறணும். அப்போ அப்படி மாறினா தான் இப்போ நான் டிசிப்ளினாக இருக்கேன், மற்றவங்க எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னா அவங்க வந்து லூசர் தான். அவங்க 4 மணிக்கு எந்திரிக்கலாம் 4:00க்கு, ஆனால் வந்து அவங்க வந்து
ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். அதனால தான் வந்து மில்லினியர் மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போ மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யார் அதான் சொல்லுவாங்க, கனிந்த மரம் தான் கல்லடி படம். மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் யார் அப்படின்னா அவங்க வந்து நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவருக்கு வேலை இல்லை. இப்போ நிறைய சக்ஸஸை பார்த்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்களே, காந்தி அவருக்கு முடியும், எல்லாரும் காந்தி ஆக முடியுமா அப்படிம்பாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ யார் சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் இப்போ அதான் வந்து பேச்சாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த டிசிப்ளினுக்கு அந்த கம்யூனிட்டியை கொண்டு வர்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லோட நம்ம காலையை எப்படி அமைச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் வந்து என்னன்னா பணத்தை வந்து சேவ் பண்ணுறவங்க வந்து பணக்காரன் ஆக முடியாது, அதை இன்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ விதை நெல்லை வந்து நம்ம சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தோன்னா அது விளைச்சல் கொடுக்குமா? அதை நம்ம விதைக்கணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கான உரம் போடணும், ஆடு மாடு கோழி இதெல்லாம் மேயாம பார்த்துக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ இவ்வளவும் கொடுத்தாதான் அது வந்து என்னன்னா பல்கி பெருகும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பணத்தை வந்து நம்ம சேமிச்சு வச்சிருந்தோம்னா பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டாக இருந்துச்சு, இன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டாக இருக்கு. இப்போ அமௌண்ட்டு அதே தான், ஒரே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, அன்னைக்கு எத்தனை தங்கம் வாங்கலாம், இன்னைக்கு எவ்வளோ தங்கம் வாங்கலாம். இப்போ பணத்தோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். அப்போ சேமிக்கிறதுனால ஒருத்தர் வந்து என்னன்னா பணக்காரன் ஆக முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்கு, நான் வந்து குரூப்ல போடுறேன். ஒருத்தரோட டார்கெட் என்னன்னா 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். எனக்கு என்ன செய்யறாருன்னா 1 கோடி பேரை சந்திச்சு 1 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற மிஷன்ல இருக்கேன், ஆனால் எனக்கு வேலை செய்யறதோ எதோ பிடிக்காது. அதனால டெய்லி நான் வந்து என்ன செய்யறேன், என்னோட எய்ம் வந்து 1 கோடி பேர்கிட்ட 1 ரூபா வாங்கணும் அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன். அப்படி பணக்காரன் ஆக முடியுமா? அது வந்து என்னன்னா சேவிங் பண்ணி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாம நீங்க வந்து பணத்தை வந்து பெருக்க முடியாது. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து வந்து என்ன அப்படின்னா, லூசர் வந்து அவங்க எல்லா வேலையும் அவங்களே பார்க்கணும்னு நினைப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கவிதை மீட்டிங்கில் இலக்கிய இது இருக்கப்ப இப்போ சில இதை வந்து அடுத்த ஆள்கிட்ட கொடுப்போம். அது வந்து திருப்தியாக இருக்காது. ஆனால் வந்து என்னோட குரு வந்து ஞானனையா சொல்லுவாங்க, அவங்க தப்பாக தான் செய்வாங்க, முதைய வந்து சரியால செய்யணும், அவங்கள்ட்ட கொடுத்தாதான் அவங்க வந்து அடுத்து டெவலப் ஆவாங்க, கவிதை வந்து அடுத்து வர்ற கவிதை நல்லா வரும். ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. அடுத்த ஆள்கிட்ட டீம்கிட்ட அதை வந்து எம்பவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டீம் அப்படிங்கிறது 10 பேர் 10 விதமாக இருப்பாங்க. அப்போ எந்தெந்த வேலை யார்கிட்ட எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சின்ன சின்ன வேலையை கொடுத்து படிப்படியாக அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு முதைய வந்து அது சொல்லுவாங்கள்ல, குருவி தலையில் பணம் காய்க்கிற மாதிரி பெருசாக போட்டு அமைக்கிறக்கூடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களால முடியும்னு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக, அப்போ நம்ம வேலையை எல்லாமே பார்க்குறோம் அப்படின்னா அவங்க வந்து லூசர், புவர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மில்லியனர் மைண்ட் செட் என்னன்னா, அவங்க பில்ட் டீம், அடுத்து வந்து என்ன செய்வாங்க, அதை இந்த டீம் தான் வந்து ஒரு ராஜாங்கமாக மாறப்போகுது. அந்த டீமுக்கு என்ன வேலை கொடுக்கணும், எப்படி வேலை கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும் தெரிஞ்சவங்க தான் லீடர். இப்போ ஒரு மில்லியனர் மைண்ட் செட்டுன்னா அதான். ஸோ எல்லாருமே வந்து இன்னைக்கு அஃபர்மேஷன் ஐ எம் ஏ மில்லினியர் சேட் பாக்ஸில் போடுங்க. ஐ எம் ஏ மில்லினியர். 1 மில்லியன்னா எவ்வளவு யாராவது சொல்லாமா? 1 மில்லியன்னா எவ்வளவு? அப்ப கேள்வி கேட்போம் தான், நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா, இல்லாட்டி ஒரு செவத்துட்டு நான் பேசிட்டு இருக்கேனா? ஸோ 1 மில்லியன்னா எவ்வளவு? ஒரு 1 கோடியா? 1 கோடி கிடையாது. 1 மில்லியன் 100 கோடி 10 லட்சம். 100 கோடி. 100 கோடி. சரி, 100 கோடி கிடைக்க வாழ்த்துக்கள். இப்ப மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். இப்போ மில்லியன்னா 10 லட்சம் ரூபா, மாசம் மாசம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து மில்லியனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம ஹெர்பலைஃப் கம்பெனி வந்து அதிக மில்லியனரை உருவாக்குன கம்பெனி, டைரக்ட் செல்லிங்கில் அதிக மில்லியனரை உருவாக்குன கம்பெனி அப்படிங்கிறதுக்கான கின்னஸ் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ கின்னஸ் ரெக்கார்டுனா ஃபேக்காக இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, உண்மையாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்போ டைரக்ட் செல்லிங்கில் நேரடி விற்பனையில் டைரக்ட் செல்லிங் கம்பெனி நிறைய கம்பெனி உங்களுக்கு தெரியும். அதில் வந்து என்னென்னா அதிக மில்லியனரை இப்போ நிறைய வெல்னஸ் கோச்சஸ் வந்து மோர் தேன் வந்து 10 லேக் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதிக மில்லியனரை உருவாக்குன கம்பெனி.
ஸோ ஏன் அப்படின்னா இதோட வேலையே அப்படிதானே. ஒரு கோச் இருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு கோச்சிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள வந்து டூப்ளிகேட் பண்ணாங்க. அவங்களே நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நானே எல்லா பொருளை சாப்பிட்டுக்கிறேன்னா இந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு மில்லியனர் ஆகணும்னா நீங்கள் செய்கிற விஷயத்தை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும், நிறைய பேர் அதை செய்ய வைக்கணும். ஸோ அதான் வந்து ஒரு ரிச் மைண்ட் செட், மில்லியனர் மைண்ட் செட்டுக்கும் லூசருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து என்னன்னா ஓவர் திங்கிங். இப்போ லூசர் வந்து என்ன அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, செயல்பட மாட்டாங்க. ஆனால் மில்லியனர் வந்து என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதான் சொல்லுவாங்க, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் என்பது இலக்கு. அப்ப யோசிப்பாங்க, அடுத்து செய்யும் போது யோசிக்க மாட்டாங்க. அப்ப லூசர் வந்து என்ன செய்யுங்க, செய்யும் போதே டவுட் வந்துடும். வெறுப்பலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஐயோ தப்பா நம்ம செஞ்சுட்டோமோ, இந்த டிசிஷன் நம்ம தப்பா எடுத்துட்டோமோ. அப்ப அதான் வந்து நிறைய சொல்லுவாங்க, நான் அவசரப்பட்டு வேல்டி மாயிட்டனோ, அவசரப்பட்டு இதுக்குள்ள வந்து சென்டர் ஆரம்பிச்சிட்டேனோ. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா புவர் மைண்ட் செட். அதான் வந்து டாடா ஓனர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நீங்க எப்படி வந்து எல்லாமே ரைட்டான டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து நான் எடுக்கிறதெல்லாம் ரைட்டு கிடையாது, நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த மிஸ்டேக்கை வந்து நான் கரெக்ட் பண்ணிடுவேன். நான் எடுத்த டிசிஷனை ரைட் ஆக்குறதுக்கு நான் வந்து உழைப்பேன். இப்போ நம்ம ஒரு இது சூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணணும். இப்போ அதை வந்து ஓவர் திங்கிங்கில் வந்து அது வந்து நடக்காது. நம்ம வந்து என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யோசிப்போம், செய்யும் போது யோசிப்போம். அடுத்து இப்போ இந்த வட்டம் நினச்ச மாதிரி கெஸ்ட் வராட்டி டவுன் ஆயிரும். திடீர்னு கெஸ்ட் வந்து ஆர்டர் போட்டோன்னே ஒரே சந்தோஷமாயிரும். அப்பெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கோல் இலக்கு சரியா இருக்கணும், நம்ம இதோட ஃபவுண்டர் சர்க்கிள் ஆகணும். அப்போ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதை வந்து நெக்ஸ்ட் திங்கிங் இருக்கக்கூடாது. அதான் வந்து ரவிசுந்தரன் கோச் சார் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா வித் ஆர் வித்தவுட் எனிபடி. இது என்ன ரீசனும் சொல்லக்கூடாது, என்ன காரணமும் சொல்லக்கூடாது, யாரையும் பிளேம் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணணும். அதை நோக்கி போய்கிட்டே இருக்கணும், ஓவராக திங்க் பண்ணக்கூடாது. ஸோ இதான் வந்து அதோட பேஸ். அதை வந்து திங்க் பிளான் ஆக்ட். அப்போ ஆக்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எது செஞ்சாலும் இந்த ஜோக் சொன்ன மாதிரி தான். நான் வந்து எங்கள் அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அப்படி அவங்க அப்பா டாக்டர் இல்லை அவரும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. இந்த மாதிரி நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், இது செய்யணும் அது செய்யணும்னு. அப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஆக்ஷன் பண்ணணும். அதுலேருந்து ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து பாடம் கற்றுட்டு அதை கரெக்ஷன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பெர்ஃபெக்ட் டைம் வரணும்னு காத்துட்டு இருக்கிறவங்க, அவங்க வந்து லூசர். அப்போ நம்ம இருக்கிற டைமை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கிற நபரை. இப்போ எனக்கு மட்டும் சரியான ஆள் அமைஞ்சா நான் வந்து அங்கேயோ போயிடுவேன் அப்படின்வாங்க. ஸோ எனக்கு மட்டும் சரியான நேரம், அந்த டயத்தில் அவர் மட்டும் எனக்கு இந்த ரூபா கொடுத்துருந்தாருன்னா நான் எங்கேயோ போயிருவேன் அப்படின்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா லூசரோட டாப். அப்போ மில்லினியர் மைண்ட் செட் நம்ம அதே சொன்ன மாதிரி தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா இதுலேயும் இருக்கும், எல்லா தொழிலையும் இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்லையும் இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்னு கிடையாது. அது சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்ன துளி, ஒரு பாறை மேலே வந்து பெரிய தண்ணியை வந்து மொத்தமாக கவுத்துனா அந்த பாறை ஒன்றுமே ஆகும். ஆனால் வந்து என்னென்னா ட்ராப்பாக தண்ணி விட்டோம்னா அந்த பெரிய பாறையே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட விழ ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கான பெர்ஃபெக்ட் டைம், அதான் வந்து லக் வந்து எப்போ வேலை செய்யணும்னா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கில் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் லக் வந்து வேலை செய்யும். ஒர்க் பண்ணாத ஆளுக்கு லக் வந்து வேலை செய்யாது. அடுத்து வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து எல்லாருக்கும் நல்ல பிள்ளை ஆகணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து லூசர் மைண்ட் செட். கண்டிப்பாக வந்து எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, எல்லார்ட்டையும் நல்ல பேர் வாங்க முடியாது. அப்போ வந்து என்னன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம், நான் மதியம் சொன்ன மாதிரி தான், ஒரு ஆள் உங்களை திட்டுறாங்க, நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதான் வந்து நம்ம அதே சொன்ன மாதிரி நம்ம ரோடு ஒரு இதில் நீங்கள் ஒரு கார் பயணம் போறீங்க அப்படின்னா குண்டு குழியுமா பாதை வரலன்னா நீங்கள் வந்து காரை ஓட்டவே ஆரம்பிக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு பயணம் அப்படிங்கிறது அப்படிதான், நிறைய கான்ஃப்ளிக்ஷன் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஸோ எல்லாமே இருக்கும். ஆனால் அது இருந்தாலும் அது வந்து சைல்டு ஆட்டிடியூடோட ஒரு மில்லினியர் மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்தாலும் வந்து பீப்புளை வந்து பகைச்சிக்கிட மாட்டாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு உள்ள இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, என்னதான் ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாலும் அவங்க வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோ எடுத்துட்டாலும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனால் இங்கே ரசிகர்லாம் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இருக்க தான் செய்யும், அதையும் தாண்டி வந்து அதை வந்து காமனாக பண்ணிச்சுட்டே போவாங்க.
ஸோ அதனால தான் சொல்கிறாங்க என்னென்னா மில்லியனர் மைண்ட் செட் வந்து இப்போ லூசர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையுமே காம்படிட்டராக பார்க்கும். எல்லாமே காம்படிட்டர். அவன் எனக்கு போட்டி, இவன் எனக்கு போட்டி, அவன் வளரக்கூடாது, இவன் வளரக்கூடாது. அது வந்து என்னென்னா லூசர் மைண்ட் செட். அதே இது வந்து மில்லியனர் மைண்ட் செட் என்ன அப்படின்னா யாருக்கும் போட்டி இல்லை. அவங்க வந்து கொலாபரேஷன், ஒரு கூட்டு முயற்சி அதை செய்யறதுக்கு இது பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம ஹெர்பலைஃப் வந்து நம்பர் 1 நியூட்ரிஷன் கம்பெனி. நான் இப்போ வந்து ஒரு 2 கம்பெனியோட டைப் பண்ணி அடுத்த லெவலில் நம்ம நியூட்ரிஷனை வந்து இது பண்ணுறாங்க. எப்படி ஸ்மார்ட் வாட்ச் இருக்கோ அது மாதிரி நம்ம உடம்புல என்ன டிஃபிஷியன்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ராக்கர் டிவைஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் பர்சனலைஸ்டு அவங்களுக்கு என்னென்ன சத்து தேவை அதை அனலைஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனி. இந்த 2 கம்பெனியோட டைப் பண்ணி ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நடந்திருக்கு. அப்போ ஒரு வில்லியனர் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா கொலாபரேஷனில் இருக்கும். காம்படிட்டர் மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா இப்போ விராட் கோலிட்ட வந்து அதான் கேட்டாங்க என்ன அப்படின்னா இனிஷியலாக வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விராட் கோலி வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டு வந்துடுறாரு. ஸோ அப்போ வந்து அவர் ரொம்ப சோகமாக வந்து அவரோட ரூமில் உட்காந்துருந்தாரு. அப்போ அவர் கோச் வர்றாரு. என்னாச்சு அப்படிங்கிற இல்லை நான் வந்து நல்லா விளாடணுன்னு தான் போகிறேன். ஸோ நல்லா விளாடணுன்னு தான் போகிறேன், ஆனால் வந்து அவுட் ஆயிடுறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்து அவர் கோச் சொல்கிறாரு, உனக்கு வந்து தெண்டுல்கரும் காம்படிட்டராக தெரிகிறாரு, தோனியும் காம்படிட்டராக தெரியாது, இந்தியன் பிளேயர்ஸே வந்து கூட விளாட்றவங்களே உனக்கு வந்து போட்டியாளராக தெரியுறாங்க. அவங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரெஷர்லேயே வந்து நீ வந்து விளாடுற. ஸோ அப்போ நீ வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் பிளேயர்னு நினச்சிக்கோ. ஸோ நீ வந்து இந்தியன் பிளேயர் கிடையாது, நீ ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர். இதை வந்து மைண்ட் செட் பண்ணு. அப்போ வந்து இங்கே உள்ளவங்களாம் உனக்கு போட்டியாளராக தெரிய மாட்டாங்க, நீ உன்னோட ஸ்டாண்டர்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் வளர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அந்த ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் செகண்ட் தான் அவரோட மைண்ட் செட் மாறுனுச்சு. டக்குன்னு அவர் வந்து ஒர்க் அவுட்டில் இந்த பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா குண்டு ஒர்க் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணார். நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அவரோட மைண்ட் செட் எல்லாமே மாறுனுச்சு. இப்போ வந்து அவருக்கு வந்து இங்கே இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே வந்து காம்படிட்டர் கிடையாது. ஸோ அவர் வந்து அவரோட ஸ்டாண்டர்ட், அவரோட வே ஆஃப் பிளே எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னலாக மாற்றிக்கிட்டாரு. இப்போ வந்து அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேயராக இருக்கார். அப்போ நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு மில்லியனர் மைண்ட் செட் அப்படின்னா உங்கள் லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நம்மளே அதான் சொல்லணும், இன்டர்நேஷ்னல் வெல்னஸ் கோச். அப்போ இங்கே உள்ளவங்களே நம்ம வந்து என்ன செய்கிறோம், போட்டியாக பொறாமையாக நினச்சிருந்தோம்னா அவங்க வந்து லூசர் மைண்ட் செட். அப்போ அந்த மைண்ட் செட்டோட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு மில்லியனராக ஆகலாம். அடுத்து வந்து பீயிங் அனாயிங். நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத நபராக மாறணும். நிறைய பேருக்கு வந்து நம்மளோட வந்து அன்கம்ஃபர்டபுளாக தெரியணும். அவங்கெல்லாம் எப்படிப்பா பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியம் பார்ப்போம். ஸோ அவங்க எப்படி இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் எத்தனை பேரை வந்து அனாயிங் பண்ணுறீங்களோ. இப்போ அனாயிங்னா வந்து அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுறது கிடையாது, நீங்கள் வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் உங்கள் ஆக்ஷன் அதான் வந்து சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கில் தம் வித் யுவர் செல் பரி தம் வித் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணணும், ஒர்க் இன் சைலண்ட், உங்கள் சக்ஸஸ் வந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களோட வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக அன்ஸ்டாப்பபிளாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன அப்படின்னா நிறைய பேரால் இவங்கெல்லாம் எப்படிப்பா 4:30 எந்திரிக்கிறாங்க, ஸோ இவங்களுக்காண்டி நம்ம எந்திரிக்கணுமே, ஒரு டீம் உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வர்றாங்க அப்படின்னா இவங்களுக்காண்டி நம்ம எந்திரிக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்லாம் வரும். ஸோ இப்போ எங்கள் ட்ரெயினர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சீனியர் கோச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ப்ரௌடாக இருக்காங்க, நான் வந்து ஒரு ட்ரைனிங் கூட மிஸ் பண்ணதில்லை. இப்போ அதான் வந்து இப்போ நிறைய பேரால் அது பாசிபிலிட்டி கிடையாது, அது முடியறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க லூசர் மைண்ட் செட்டில் இருக்காங்க. யார் மில்லியனர் மைண்ட் செட்டோ அவங்க ஒரு ட்ரைனிங்கும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சிரமம் தான். காலைல அதிகாலை எந்திரிக்கிறதாகட்டும், நம்ம புது விஷயம் கற்றுக்கிறதாகட்டும், ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து கஷ்டம்தான். ஆனால் வந்து யார் மில்லியனர் மைண்ட் செட்டடாக இருக்காங்களோ அது வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக பண்ணுவாங்க. இப்போ லூசர் மைண்ட் செட் வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து எப்பயுமே என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் முக்கியம் தருவாங்க. ஒரு சினிமானா டக்குன்னு போயிடுவாங்க, ஒரு ட்ரைனிங்னா வரமாட்டாங்க. ஸோ ஒரு கோச்சிங், ஒரு எஜுகேஷன், ஒரு ஹெல்த்தை பற்றி சொல்கிறாங்கன்னா யோசிப்பாங்க. திடீர்னு ஒரு சாப்பிட ட்ரீட்டு அப்படின்றா டக்குன்னு முதல்ல போயிடுவாங்க. அப்போ லூசர் மைண்ட் செட்டுக்கும் மில்லியனர் மைண்ட் செட்டுக்கும் அதான் வித்தியாசம். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா பீயிங் மிஸ் அண்டர்ஸ்டூட்.
அப்போ என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து கேட்குறோம். அதை வந்து இப்போ ஒரு இதில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இப்போ காந்தி வந்து ஒரு ம், தண்ணி அடிக்கிறதுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அவர் வந்து ரெண்டு ஒரு இதில் வந்து என்னன்னா இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறாரு. அதில் வந்து ஒரு இதில் புழுவை போடுறாரு. ஒரு இதில் தண்ணி எடுத்துக்கிறாரு. அதுலேயும் புழு போடுறாரு. அந்த தண்ணியில் உள்ள புழு நல்லா துள்ளி ஆடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அந்த ட்ரிங்க்ஸ் ஆல்கஹாலில் வந்து புழு போடுறா செத்துது. இப்போ அங்கே பார்க்குறவர் என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்து இதான் நீங்கள் தண்ணி அடிச்சிங்கன்னா வயிற்றுல உள்ள புழுவெல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு விஷயம் தான் அதை வந்து எப்படி மிஸ்இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அப்போ லூசர் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து என்ன அப்படின்னா பர்சனலாக எடுத்துக்கிறாங்க. இப்போ நேற்று கூட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் இப்போ என்ன வச்சுருந்தாங்க, என்னோட நெருங்கின க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வர்றதில்ல. ஏன்னா நான் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நீ என்ன வந்து காலையில் குறை சொல்கிற, என்ன தான் குறை சொல்கிற அப்படின்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், அதை வந்து பர்சனலாக எடுத்துக்கிறது, இல்லாட்டி அதை வந்து என்ன செய்யறது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அவங்க வந்து லூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஓன் விஷன் இருக்கணும். அந்த மிஷனுக்கு யார் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா. ஒரு ட்ரெயினர் தான் சொன்னார், ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து என்னென்னா நாயின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து அதை கேட்டுட்டு அவரோட ட்ரெயினர்கிட்ட போய் வந்து அந்த சப்பார்டினேட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். அவர் வந்து இப்படி ட்ரைனிங்ல நாய், அவர் எவ்வளவோ நல்ல விஷயம் சொன்னார், அதெல்லாம் உனக்கு வந்து கேட்கல. கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட ப்ரோக்ராம் எவ்வளவோ நல்ல விஷயம். ஆனால் அந்த நாயின்னு சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் உனக்கு அப்படியே நின்றுச்சுன்னா அந்த தப்பு வந்து அவர் பேர்ல இல்லை, உன்கிட்ட தான் இருக்கு. நீ வந்து உன்னோட விஷனுக்கு என்ன தேவையோ, ஒரு ட்ரைனிங்கோ ஒரு விஷயமோ, உன்னோட கோல் உன்னோட விஷனுக்கு எதை எப்போ எடுத்துக்கிறியோ அப்போதான் வந்து நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அதை தாண்டி வந்து நீ வந்து எதை எடுத்தாலும் உன்னால வந்து சக்ஸஸ் ஆக முடியாது அப்படின்னு அந்த ட்ரெயினர் வந்து அவருக்கு சொல்றாரு. அதான் எங்களுக்கு சொன்னார். அப்போ இதான் வந்து ரியாலிட்டி. இப்போ நிறைய விஷயங்கள் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து உங்கள் கோல் ஓரியன்டாக நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க, எதை அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, அதான் வந்து மில்லியனர்ஸ் மைண்ட் செட். இல்லை ஒரு குறை சொல்றதுக்கோ ஒரு காசிப் பண்ணுறதுக்கோ நீங்கள் எடுத்துட்டு வரால் அவர் இப்படி இவர் இப்படி பண்ணுறாரு அவர் இப்படி பண்ணுறாருன்னு நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ் ஆட்டிடியூடில் ஒரே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லூசர். அடுத்து வந்து என்ன அப்படின்னா அவாய்டு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த இதனாலும் வந்து என்ன அப்படின்னா மணி ஃப்ளோஸ் வேர் ஃப்ரிக்ஷன் இஸ் ரிசால்வ். அப்போ பணம் வரக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த பிரசாத் பட் சார் வந்து அவங்களோட ட்ரைனிங்ல எக்ஸ்ட்ராவன்ஸ் வந்து சூப்பராக வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபைண்ட் த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு காசு எங்கே வருது அப்படின்னா, எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கோ அதுக்கு நம்ம தீர்வு கொடுத்தோம்னா அங்கேருந்து காசு வரும். இப்போ நம்ம வந்து முந்தி வந்து சென்னை போகும்போது என்னன்னா கேப் புக் பண்ணுறதோ ஆட்டோ புக் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டம். ஆளாளுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, இதுல ஏறன்னு தெரியாது, ஏறினா ஒரே இடத்த சுற்றி காமிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்னன்னா ஓலா ஊபர்னு வந்துச்சு. இப்போ அந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் வந்து அது பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நல்ல மணி. இப்போ அவங்கள்ட்ட சொந்தமாக ஆட்டோ கிடையாது, கார் கிடையாது, ஆனால் மணி ஃப்ளோ அவங்களுக்கு அபரிதமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன் இருக்கும், டிராஃபிக் இருக்கும், இல்லாட்டி வயசானவங்க இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க போய் வாங்கி சாப்பிட்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்காது, வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. இப்போ எங்கள் பசங்களாம் நிறைய பேர் வந்து ஃபாரினில் தான் படித்து முடிச்சோன்னே அந்நேரம் வந்து சாப்பிட்டு வந்து பயங்கர பீக் 99ல் வந்து காலேஜ் முடித்தேன். 2000ல் எல்லாருமே ஃபாரின் போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நேரம் கூட நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அனாதை இல்லமா இந்தியா அப்படின்னு எழுதியிருந்தேன். ஸோ அப்போ அதாவது என்ன அப்படின்னா, மகள் ஆஸ்திரேலியாவில் மகன் அமெரிக்காவில் அனாதை இல்லமா இந்தியா, இதான் வந்து நடக்குது அந்த டேட்டில். ஸோ அப்படி ஆனால் வேற சுச்சுவேஷன் இல்லை, அவங்க படித்ததுக்கு அங்கே வந்து இது பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இங்கே தனியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா நம்மளுக்கு வாங்கி கொடுக்க ஆளுக்கு நினச்ச நேரம் போக முடியாது, வெளில போய் சாப்பிட்றதுங்க. அப்போ வந்து இந்த சொமேட்டோ ஸ்விக்கி, அப்போ ஆன்லைன்லேயே நம்ம வந்து ஆர்டர் பண்ணனையும் நம்ம வீட்டுக்கே வந்துடும். இப்போ அந்த ஃபிக்ஷன் பாயிண்ட்டை அவங்க பிரேக் டவுன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு தேட்டரில் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதாகட்டும், இன்னைக்கு வந்து என்னென்னா படிப்பை வந்து கவர்மெண்ட்டே இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஸ்கூல் வந்து ஆன்லைனில் நடத்துங்க அப்படின்னு மோடி அறிவிச்சிருக்காங்க. என்னென்னா டிராஃபிக் நிறையா வருது,
போயிட்டு வர்றது பிரச்சனை இருக்கு, ஃபியூவல் காஸ்ட் எல்லாமே பயங்கரமா கூடிக்கிட்டே இருக்கு, எக்கனாமிக் கிரைசிஸ்க்குள்ள நாடு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா ஆள்றவங்களோட பாலிசியோட மிஸ்டேக். ஆனால் அதோட விஷயம் வந்து யார் மேலே விழுது? நம்ம மேலே தான் விழுது. அப்போ அதுக்கான தீர்வு நோக்கி நம்ம போகணும். கவர்மெண்ட் சரியில்லை, வெதர் சரியில்லை. அதான் வந்து என்னன்னா ஜிம்ரான் சொல்றாரு என்ன அப்படின்னா, ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் வி ஹேவ் டு சேஞ்ச். இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி சரியில்லை, அப்படி நம்ம குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து மாறாது. அப்போ ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் இருக்குன்னு தெரியுது, அதுக்கு அல்டர்னேட்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம். ஸோ அதுல இருந்து தான் ரியல் மணி வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் அன்றாட சந்திக்கிற விஷயத்துல வந்து எங்களுக்கு வந்து நான் வந்து பிஇ வந்து ட்ரிபிள் இ வந்து பண்ணேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா கரண்ட் கண்டுபிடிச்சது ஒருத்தர். இப்போ கரண்ட் கண்டுபிடிச்சவர் வந்து புத்திசாலி. இந்த கரண்ட்டுக்கு வந்து மீட்டர்னு ஒன்று மாட்டி அதை வந்து பில்லு போடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வந்து திறமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து நீங்க சக்சஸ் ஒரு மில்லியனர் ஆகணும் அப்படின்னா, அப்போ ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சு அது களையிறதுக்கான மெத்தடை வந்து நீங்க வந்து உருவாக்கணும். அதான் வந்து சிஸ்டம் சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டம்ங்கிறதே என்ன அப்படின்னா, நீங்க வந்து எப்படி உங்களை அப்ஸ்கேல் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது. அந்த சிஸ்டம்ங்கிற ப்ராசஸ் நிறைய ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் வந்து ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு நீங்கள் லூசரா மில்லினியரா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இது. அப்போ இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருக்கு. இதை வந்து ஒன் பை ஒன்னா ஒரு நாளைக்கு ஒரு இதை எடுத்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே மில்லினியர் ஆகலாம். அப்போ சக்ஸஸ் அப்படிங்கிறது திடீர் திடீர் பணக்காரன் ஆயிட்டான் பாட்டில், சினிமாவில் மாதிரி ஒரு பாட்டில் பணக்காரன் அப்படிலாம் ஆக முடியாது. சக்ஸஸ்ங்கிறது தினசரி நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஸ்மால் எஃபர்ட்ஸ், அதான் வந்து சக்ஸஸ். இது வந்து ஜிம்ரானோட கோட்ஸ். தினசரி நம்ம செய்யக்கூடிய ஸ்மால் எஃபர்ட்ஸ். அப்போ தோல்வினா என்ன அப்படின்னா, தினசரி நம்ம உதாசீனப்படுத்துறது. தோல்வினா நம்ம வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அதனால தோத்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. தினசரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம உதாசீனப்படுத்திருப்போம், அதான் வந்து ஃபெயிலியர் அப்படின்னு. இப்போ தினசரி செய்யக்கூடிய சின்ன சின்ன எஃபர்ட் தான் சக்ஸஸ். தினசரி நம்ம உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளோட ஃபெயிலியர். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு மில்லியனர் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் தானே எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுறோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே ஒரு குலாப் ஜாமுன் உள்ள தெளிகிறோம். அப்ப அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் அது வந்து ஒரு மிஸ்டேக்னே நம்மளுக்கு தெரியறது இல்லை, உணர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து ஃபெயிலியருக்கான ரீசன். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல நமக்கு தெரியும், படிக்க மாட்டோம். அன்றாட பாடம் படிக்கிறது வந்து ஈஸி. அன்னன்னைக்கு பாடத்தை நம்ம அன்னன்னைக்கு படிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஆனால் படிக்க மாட்டோம். மொத்தமாக நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த ஒரு 3 நாள் 2 நாளைக்கு முன்னாடி உட்காருவோம். அப்போதான் இவ்வளோ சப்ஜெக்ட், அதுவும் கடைசி எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டு எது முக்கியமான கொஸ்டினோ அதை மட்டும் படிச்சுட்டு போவோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா சக்ஸஸ் அப்படின்னா சின்ன சின்ன எஃபர்ட்டோட ரிப்பீட்டட் எஃபர்ட். அதே இது ஃபெயிலியர் அப்படின்னா சின்ன சின்ன இக்னரன்ஸோட ரிப்பீட்டட் எஃபர்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கான அஃபர்மேஷன் வந்து ஐ எம் ஏ மில்லினியர். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேட் பாக்ஸில் மறுபடியும் போடலாம், ஐ எம் ஏ மில்லினியர். அதை வந்து நீங்கள் வந்து 9 டைம்ஸ் உங்கள் டைரியில் எழுதுறது வந்து காலையில் 9 டைம்ஸு, மதியானம் 9 டைம்ஸு, நைட்டு 9 டைம்ஸ். ஸோ அதை வந்து எழுதுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மில்லியனராக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மில்லியனர் ஆகும். ஆல் தி பெஸ்ட். வேறு எதுவும் ஃபீட்பேக் டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.
Money loves me, money needs me, money wants me, and it's always here for me. I am a magnet attracting wealth with ease. Money loves me, money needs me, money wants me, flowing endlessly. I am worthy of abundance, I open the door. Money loves me and it comes more and more. I attract prosperity, it's my reality. Money loves me, money needs me, money wants me endlessly. With gratitude I receive. Money loves me and I believe. Money flows, I am in tune. Money loves me and it's coming soon. Yeah. Money loves me, money needs me, money wants me, flow